கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் 6 அதிகாரம் 2 வசனம். 1 தீமோத்தேயு 6:2. விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேளையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு. Those who have believing masters are not to show less respect for them because they are brothers. Instead, they are to serve them even better because those who benefit from their service are believers and dear to them. These are the things you ought to teach and urge on them. நம்பிக்கை கொண்டோரை தலைவர்களாக கொண்டுள்ள அடிமைகள் அவர்களும் சகோதரர்கள்தானே என்று மதிப்பு கொடுக்காதிருத்தல் தவறு. மாறாக தங்கள் நற்செயலால் பயன்பெறுவோர் நம்பிக்கை கொண்டவர்களும் அன்பர்களுமாய் இருப்பதால் இன்னும் மிகுதியாக அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. ஆமென். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். சபையில் ஒழுக்கம், ஊழியம், விசுவாச வாழ்க்கை ஆகியவற்றை பற்றி போதிக்கும்போது வேலைக்காரரும் எஜமானரும் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறார். அந்த காலத்தில் அடிமைத்தனம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். ஆனால் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் இன்னும் அதிக அன்புடனும் மரியாதையுடனும் சேவை செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே எஜமான்கள் என்பது வேலை கொடுப்பவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களை குறிக்கிறது. விசுவாசிகளாகிய என்று சொல்லப்படுவதால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது சபையிலும் வேலை தளத்திலும் கிறிஸ்தவ சாட்சியம் முக்கியம். தேவனை அறிந்தவர்கள் வேலை செய்யும் முறையிலும் வேறுபட வேண்டும். நாம் மனிதருக்காக அல்ல, கர்த்தருக்காக வேலை செய்கிறோம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு விசுவாசி தனது வேலையை சம்பளத்திற்காக மட்டுமல்ல, தேவனுக்கான பொறுப்புக்காக காண வேண்டும். சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஒரே சபையில் இருப்பதால் இவர் என் சகோதரர் என்று நினைத்து மரியாதை குறையக்கூடாது என்று பவுல் எச்சரிக்கை செய்கிறார். இது நமக்கு சொல்வது ஆவிக்குரிய சமத்துவம் ஒழுங்கை குலைக்கக்கூடாது. மரியாதை என்பது கிறிஸ்தவ குணம். பணிவு இல்லாத இடத்தில் சாட்சி பலவீனமாகும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று கலாத்தியர் 5:13 வாசிக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவம் அதிகாரத்தை அல்ல, அன்பையும் பணிவையும் வெளிப்படுத்தும். அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் என்று சொல்லியிருப்பது மிகவும் ஆழமான பகுதி. அவர் விசுவாசி என்பதால் குறைவாக வேலை செய்வேன் அல்ல, அவர் தேவனுடைய பிள்ளை என்பதால் இன்னும் உண்மையாய் வேலை செய்வேன் என்பதே கிறிஸ்தவ மனப்பான்மை. இந்த மனப்பான்மை நம்ம எல்லார்ட்டையும் இருக்குதா? அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கொலோசியர் 3:24 வாசிக்கிறோம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை லூக்கா 16:10 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வேலைக்கும் உண்மைக்கும் மதிப்பளிக்கிறார். சிறிய பொறுப்புகளிலும் உண்மையாய் இருப்பது தேவனுக்கு பிரியமானது. இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு என்று அறிவுறுத்துவதை கவனியுங்கள். தீமோத்தேயு ஒரு போதகராக இருந்ததால் இந்த சத்தியங்களை சபைக்கு தெளிவாக கற்பிக்க வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று கூறுவதை 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். அதனால் உண்மையை தயக்கமின்றி போதிக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: கிறிஸ்தவன் தனது வேலையில் சாட்சியாக இருக்க வேண்டும். வேலை ஒரு ஆசீர்வாதம். வேலைக்குள் விசுவாசம் வெளிப்பட வேண்டும். உறவுகளில் மரியாதை இருக்க வேண்டும். சகோதரத்துவம் ஒழுங்கை குலைக்க கூடாது. பணிவு கிறிஸ்தவத்தின் அடையாளம். தேவனுக்காக செய்வது போல சேவை செய்ய வேண்டும். மனிதருக்காக அல்ல, கர்த்தருக்காக உண்மையான சேவை தேவனால் நினைவு கூறப்படும். சத்தியத்தை போதிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. போதகர் உண்மையை மறைக்க கூடாது. வசனம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது. சுருக்கமாக சொல்வதானால், வேலையிடமும் ஊழிய இடமே. விசுவாசி எங்கு இருந்தாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையான மகத்துவம் பணிவிலும் உண்மையிலும் இருக்கிறது. கிறிஸ்தவம் வார்த்தையில் மட்டுமல்ல, நடத்தையிலும் காணப்பட வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches believers to serve faithfully and respectfully even when their masters or employers are fellow believers. Christian brotherhood should not lead to disrespect or laziness, but to greater sincerity and love in service. Believers must work as serving the Lord, showing humility, faithfulness, and gratitude. But Paul instructs Timothy to teach these truths boldly to the church. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வேலைகளிலும் பொறுப்புகளிலும் உண்மையாய் நடக்க கிருபை தாரும். மனிதரை பார்க்காமல் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்வது போல செய்ய உதவி செய்யும். எங்கள் இருதயத்தில் பணிவும் அன்பும் மரியாதையும் நிறைய செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்ல சாட்சியாக இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி வாழவும் ஊழியம் செய்யவும் எங்களை நடத்தும். எங்களை தாழ்மையோடு உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.